Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 450 part 1. ஓபன் பண்ணா நம்ம இவானை காட்டுறாங்க. பாவம், அவன் உடம்பு ஃபுல்லா பாய்சன் நிறைஞ்சி அப்படியே பேன்னு கிடப்பான். எந்த ஒரு அசையுமே இல்ல. அவ்வளவுதான் செத்துட்டானு பார்த்தா அந்த டைம் தான் அவனோட விரலோட எண்டு அப்படியே ஷார்ப் ஆகும். அப்படி வர வச்சுதானே சரக்குன்னு சொல்லி ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் மாத்துவான். சோ பையன் இன்னும் சாகல, தப்பிக்கிறதுக்கு இன்னும் ஹோப் இருக்குது. அதே நேரம் போன எபிசோடு நேவி கப்பல்ல மிஸ்டர் 1, crocodile, அப்புறம் நம்ம பகி எல்லாம் வந்து லேண்ட் ஆனானுங்கல்ல. மெரைன் ஆளுங்க 50 பேரும் கண்ணோட வளைச்சு நிப்பானுங்க. இவனுக்கு 2 பேரும் தான் கெத்தா போஸ்ட் கொடுத்து நிப்பானுங்களே தவிர பகி இல்ல. ஏன்னா வந்து விழுந்ததுல பல்லு பகடெல்லாம் பேர்ந்துருச்சு. அப்போ crocodile அப்படியே லைட்டா திரும்ப மட்டும் தான் செய்வான். அதுக்கே அங்க இருக்க எல்லாரும் பயங்கரமா பீதி ஆவானுங்க. அவன் என்னடானா, நீ யார இப்ப தண்ணியில தூக்கி வீச போறன்னு கேப்பான். மிஸ்டர் 1 உன் லிமிட்டோட இருந்துக்காமா. என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல, ஆனா 2 பேரும் சண்டைக்கு ரெடியா நிக்கிறானுங்க. அந்த டைம் தான் நேவியாளுங்க அத்தனை பேரும் கண்ணை வச்சு சுடுறதுக்காக ரெடியா நிப்பானுங்க. அதான் வந்துட்டானுங்க, பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா அட்டாக் தான் பண்ண போறானுங்க. அப்புறம் அவனுங்களை சுட்டு தள்ள வேண்டியதானே, எதுக்கு இந்த வெட்டியான போஸ் எல்லாம். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மாத்தி பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. அப்ப திடீர்னு பார்த்தா சைடுல ஒரு பெரிய சுழல் உருவாகும். என்னன்னா அந்த ஜிம்பை தான் அப்படியே சல்லுன்னு மேல வந்து ஃபிஷ்மேன் கராத்தே ஸ்பியர் வேவ்னு சொல்லி தண்ணியை யூஸ் பண்ணி ஒரு அடி அடிப்பான். கப்பல்ல ஒரு பக்கமா அடிபட்டு அங்க இருக்கவனுங்க எல்லாருமே அப்படியே தெரிச்சிருவானுங்க. crocodile பார்த்துட்டு ஏன் கொஞ்சம் கம்முனி கடறாமா, ஏன்னா இவங்க போற கப்பல் இது. அந்த கப்பலை எப்படி டேமேஜ் பண்ணானா அப்புறம் எப்படி ஒழுங்கா போக முடியும்? பாதியில நின்னுருச்சுன்னா இவன் இறங்கி தள்ளுவானா? அவன் அட ஆமால, நம்ம அந்த போட்டை யூஸ் பண்ண போறோம்லம்பா. அவன் கண்ணுக்கு அந்த ஷிப்பே போட்டு மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணா இங்க லூஃபிக்கும் வார்டனுக்கும் சண்டை முடிஞ்ச மாதிரி இல்ல. அவன் இவன் கூட டைரக்டா சண்டை போட்டா வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணி பழையபடி அவன் கம்ப்ளீட்டா பாய்சனா மாதிரி ஒரு டிராகனை வச்சு அவனை அட்டாக் பண்ணுவானா. நம்மால ஒரு ஜம்ப போட்டு கம் கேட்லிங்னு சொல்லி கண்டமேனி குத்துவான். அப்படி குத்துல அந்த டிராகன் மாதிரி வந்த பாய்சன் எல்லாமே சல்லியா திருச்சிரும். அப்படி குத்தி டேமேஜ் பண்ணிட்டே போனவன் நேரா வார்டன் கிட்டே போயிட்டான். அவன் கிட்ட போய் நல்லா குமாங்குத்தோபதி போட்டு குத்துன்னு குமுறி எடுப்பான். அவனால தாங்க முடியல. ஆனாலும் அவன் பஞ்ச் எல்லாத்தையுமே தடுத்துட்டு இருப்பானா. லூஃபி கடைசியா ஓங்கி அவன் வயிற்றுலயே ஒரு குத்து. அவன் குத்துல அப்படியே பின்னாடி தேய்ச்சிக்கிட்டே போவான். அந்த அளவுக்கு நம்ம பையன் ஒரு முரட்டுத்தனமான குத்தி இருக்கான். இவ்வளவு நேரம் இந்த இம்பல் டவுனுக்கே நான் தாண்டா ராஜாங்கிற மாதிரி சும்மா கெத்தா வந்துட்டு இருந்தவன் இப்ப லூஃபி கையில அடி வாங்கி நிக்க முடியாம அங்கேயே மண்டி போட்டுருவான். ஏன்னா அவன் வயிற்றுல அடிச்சது சாதாரண அடி இல்ல, இடி. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப லூஃபியும் கொஞ்சம் டஃப் கொடுக்குறான்னு. நம்ம பயலுக்கு இப்ப அடிக்கிறதுக்கு ரூட்டு கிடைச்சிருச்சுல, வேட்டா மாட்டான்டா ஒன்னங்கிற மாதிரி நின்னுட்டு இருப்பான். அங்க இருக்கவனுங்க எல்லாம் பார்த்துட்டு கமான்ரா கண்ணா கமான்ரா, வேற லெவல்ல தெரிய விட்டுட்ட, இப்ப எங்கட்டான்னு சொல்லி அவனுகிட்ட இருக்க கெனான் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டமேனிக்கு சுடுவானுங்க. டம்முன்னு பயங்கரமா வெடிக்கத்தான் செய்யும். ஏன் புகை கூட பயங்கரமா கிளம்பும். ஆனா அவனுக்கு எதுவும் ஆகாது. அவன் கேஷுவலா சொல்லுவான், கண்ணுகளா நீங்க என்னதான் டைம் வேஸ்ட் பண்ணாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் எல்லா ஷிப்பையும் இம்பல் டவுன்ல இருந்து போக சொல்லிட்டேனே, நீங்க என்ன பண்ணுவீங்கோ? இம்பல் டவுனை சுத்தி கப்பல் இருந்தா தாண்டா ஆட்டையை போடுவீங்க, பம்பர் கட்ட மாட்டேங்களா? இப்பதான் அங்க ஒண்ணு இல்லையே, என்ன பண்ணுவீங்கோன்னு கேப்பான். என் மூளை கட்ட முட்டாளு, மார்ட்டின் கொம்பு போல் மண்டையில 2 ஆண்டனா வச்சிருக்க உனக்கே இவ்வளவு மூளை வேலை செய்யுதுன்னா எங்க கிட்ட மாடே இருக்குதுடா. அப்ப அதுக்கு மூளை எவ்வளவு வேலை செய்யும்? அந்த பஞ்சாயத்தை தடுக்க தாண்டா எங்க தலைவர் போயிருக்காரு, எப்படியும் ஷிப்பை கொண்டு வந்துருவாருன்னு சொல்லுவான். அட பாவி பயல, அந்த ஜிம்பைய பத்தி தானே சொல்றேன், அவன் கண்டிப்பா பண்ணுவான். அப்படின்னா சட்டு போட்டுன்னு இந்த சண்டையை நான் சீக்கிரமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க எல்லாத்தையும் காலி பண்றேன்னு புகை எல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு வெறித்தனமா நிப்பான். முன்னாடியாச்சும் கொஞ்சம் மாடரேட்டா சண்டை போட்டான், இப்ப பயங்கர காண்டாயிட்டானா இனி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் சண்டை போடுவான். அதனாலேயே எல்லாத்துக்கும் கொஞ்சம் பீதி இருக்கத்தான் செய்யும். என்ன பண்ண போறான்னு அப்படியே லுக் விட்டுட்டு இருப்பாங்க. இவ்வளவு நேரம் பாய்சன ப்ளூ கலர்ல தானே வச்சிருந்தான், ஆனா இப்ப திடீர்னு செவன்னு செவந்து போய் நின்னுட்டு இருப்பானா. லூஃபி அதெல்லாம் எதையும் நோட் பண்ணாம கம்னு சொல்லி ஓங்கி அடிக்க போவான். ஆனா அதுக்குள்ளேயே மிஸ்டர் 3 வேணா லூஃபி வேணா அங்க போகாதன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்துவான். ஆனா லூஃபி கேட்காம கம் சாம்பியன் சொல்லி ஓங்கி ஒரு மிதி வைப்பான். அவன் கேஷலா தடுக்க மட்டும் தான் செய்வான். டப்புன்னு அவனோட கால் அவன் கையில ஒட்டி அப்படியே உள்ளுக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிடும். அடப்பாவி பையல, சொல்றத கேட்காம அதுக்குள்ள இவ்வளவு தூரம் போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பையன் அப்படியே அடிச்சு புரண்டு வேகமா பின்னாடி வருவான். அப்ப லூஃபி மிதிச்சான்ல, அந்த ஒத்த சைடு கால் மட்டும் அப்படியே செவந்து போய் கிடக்கும். அதாவது பாய்சன் அதை கொஞ்சமா அஃபெக்ட் பண்ணுது. உடனே மிஸ்டர் 3 அவன் வேக்ஸ் பவரை யூஸ் பண்ணி லூஃபி கால்ல இருந்த அந்த ஷூவை ரிமூவ் பண்ணி விட்டுருவான். அட அப்படி ரிமூவ் மட்டும் தான் பண்ணிருப்பான். அதுக்குள்ளேயே அந்த பாய்சன் அந்த மொத்த வேக்ஸையுமே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே நேரம் வார்டனை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி பாய்சன் ஜஸ்ட் ஒரு நீரூற்றுல இருந்து வர தண்ணி மாதிரி கொஞ்சமா ஒலிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ குபுக்குன்னு உடஞ்ச பைப்புக்குள்ள இருந்து பொங்கி வர மாதிரி வருது. உடனே அது என்னவும் அந்த இடம் பூரா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுமா. அங்க வேக்ஸ வச்சு ஏகப்பட்ட தடுப்பு சவர் வச்சிருந்தால அது எல்லாத்தையுமே அது கொஞ்சமா அரிச்சு மொத்தமா பரவ ஆரம்பிச்சிடும். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பாய்சன்ல மொத்தமா முங்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சொட்டு மட்டும் தொட்டு நாக்கில வச்சானுங்கன்னா போதும், வழியே இல்லாம பாடி ஆயிடலாம். எல்லாத்துக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் அவன்
அவன் டீமன் சொல்லிட்டு கைய தூக்குவான். அந்த மொத்த பாய்சனும் அவனோட பாடியில அப்படியே ஒண்ணு சேர்ந்து அது ஒரு பெரிய உருவமா வந்து நிக்குமா. அத பார்த்துட்டு அத்தனை பேருமே வாய பொளந்துருவானுங்க. ஏன்னா இப்ப கொடூர குரங்கா வந்து நின்னுட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன ஆக்சன் பண்ணாலும் அதுக்கேத்த மாதிரி அந்த உருவமும் அசையும். ஓங்கி அடிக்கிறக்காண்டி கைய ஓங்குவானா. அப்பவே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இவங்கிட்ட நின்னு சண்டை போட முடியாதுன்னு. உடனே எல்லாம் விழுந்தடிச்சு பயங்கர வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. லூஃபியே நிக்க மாட்டான். குடுகுடு குடு குடுன்னு ஓடுவான். இன்னைக்கு தாண்டா அவங்க எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி லூஃபியை பிடிக்கிறக்காண்டி அப்படியே கைய கொண்டு வருவானா. அவன் ஜம்ப் பண்ணி எஸ்கேப். சோ இடையில இருந்த ஒருத்த மாட்டிக்குவான். அப்படியே உடம்பு ஃபுல்லா அந்த பாய்சன் ஏறும். அவன் அப்படியே கதறுவான், என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. நின்னு காப்பாத்துறதுக்கு நீ என்ன இருக்குது, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு. அவன் என்ன பண்ணுவான், ஓடிட்டு இருக்க ஒருத்தனை பிடிச்சி எனக்கு ஹெல்ப் பண்றான்னு மட்டும் தொடதான் செய்வான். அதுக்கே அவன் பாடி ஃபுல்லா பாய்சன் ஏற ஆரம்பிச்சிரும். அட மூலகட்ட முட்டாப்பையில இப்படி பண்ணிட்டியடான்னு சொல்லி அவன் கதறுன்னு கதறுவான். இப்ப என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பாய்சனை விட இது ரொம்ப டெட்லி பாய்சனா இருக்குது. ஒருத்தர் அஃபெக்ட் ஆகி அவங்க இன்னொருத்தனை தொட்டாலே போதும் பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி அவங்களை காலி பண்ணுதுன்னா ரொம்ப மோசமான பாய்சன் தானே. அப்படி ஒரு பாய்சனோட வெறி குண்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். இவனை ரெண்டு பேத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல, பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. அவன் ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ண அது ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. சோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடுவானுங்க. இப்ப அந்த வேக்ஸும் ஒர்க் அவுட் ஆகல. இல்லன்னா கூட ஏதாச்சும் பண்ணலாம். சரி இப்போதைக்கு நம்மளோட ஒரே சான்ஸ் இங்க இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் சொல்லி எல்லாம் அடிச்சு புடிச்சு வேகமா ஓடுவானுங்க. அப்ப அந்த டைம் அங்க மெயின் என்ட்ரன்ஸ்ல காட்டுறாங்க. காட்ஸ் எல்லாம் பேனு கிடப்பாங்க. அது மட்டுமா நம்ம போன்ட்லயே மத்தவங்க எல்லாருமே லூஃபிக்காகவும் மத்தவங்களுக்காண்டியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் காணுமே என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு பயம். அதே நேரம் இன்னும் இவங்களுக்கு ஷிப்பும் வந்து சேரல. கன் ஃபயர் சவுண்ட் மட்டும் தான் கேக்குதே தவிர வேற ஒன்னும் வேலைக்கு ஆகல. சரி என்ன நடக்குதுன்னு இவங்க பாக்கலான்னு பார்த்தா ஸ்மோக்ல ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா தெரியும், கண்டிப்பா அவனால ஷிப்பா ஆட்டைய போட்டு வர முடியும்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு கேப்பபிள் உள்ள ஆளுங்க தான். கவலைப்படாதீங்கப்பா. ஆனா இப்ப மேட்டர் என்னன்னா அவங்க அங்க போய் சண்டை போடணும். சண்டை போட்டு அங்க இருக்க கப்பலை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்கள கப்பல்ல ஏத்தணும். அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து கிளம்பணும். அது வரைக்கும் அந்த மகளை தடுக்க முடியுமான்னு ஒரு டவுட். இவங்களுக்கு தெரியும் நம்ம லூஃபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. ஆனா அந்த வார்டனை தடுக்கிறது ஒண்ணும் அந்த அளவுக்கு ஈஸியான வேலை இல்லையே. இப்படி சொல்ல போன்க்ளேவுக்குமே ரொம்ப பீதியாகும். ஐயோ லூஃபிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. உடனே டே ஜிம்பை சீக்கிரமா வந்து தொலைடான்னு சொல்லி கதறிட்டு இருப்பாங்க. அங்க ஜிம்பை கடலுக்கு அடியில இருந்து பாத்துட்டு இருக்கும் போது அங்க நிறைய சின்ன சின்ன போட்டுங்க போறத பாப்பான். அதே நேரம் இங்க ஷிப்ல crocodile அந்த மிஸ்டர் ஒன்னைய அட்டாக் பண்றதுக்காக எல்லாம் படாத பாடுபடுவானுங்க. வழக்கம் போல அவனுங்க எப்படி எல்லாம் டிசைனா கொல்லுவானுங்களோ அதே மாதிரி தான் கொல்லுவானுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுல இந்த மிஸ்டர் ஒன்னு எல்லாம் அவன் பாடியவே கத்தி அமாத்துவான். அவங்க கிட்ட சண்டை போட முடியுமா, எல்லாம் பார்த்து பதறுவானுங்க. அந்த டைமுங்கும் போது ஜிம்பை அவனும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேகமா நீந்தி மேல வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.